السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وأحسنوا إن الله يحب المحسنين. صدق الله مولانا العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவின் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன். சலாத்தும் சலாமும் ஈருலகத்து எம்பெருமான முஹம்மதே முஸ்தபா அஹ்மதே முஜ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், வலிமார்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், குறிப்பாக ஜும்மா மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்னும் கிருபை என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பரக்கத் பொருந்திய மாதத்திலே நம்மை வீட்டெடுக்க செய்திருக்கிறார். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மீது செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கிருபை. ரஜபுடைய மாதம் என்று சொன்னாலே பரக்கத் பொருந்திய மாதம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். ஆகவே நாம் இந்த மாதத்திலே அல்லாஹ்விடத்தில் அதிகமான பரக்கத்துகளை நாம் கேட்க வேண்டும். நாம் சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரம் ஒவ்வொரு நாளும் அது குறைவாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே பரக்கத்தை நாம் கேட்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எண்ணத்திற்கேற்ப அதை பன்மடங்காக ஆக்கி கொடுப்பான். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரஜபுடைய மாதத்திலே நமக்கு எல்லா விதமான பரக்கத்துகளையும் தந்தல் புரிவானாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த 4 வாரங்களாக சிறந்த மனிதனுடைய அடையாளங்களை பற்றி நாம் பார்த்து வருகிறோம். இந்த சிறந்த மனிதர்களுடைய அடையாளங்களில் மொத்தம் 6 அடையாளங்கள் இருக்கிறது. அதில் 5 அடையாளங்களை நாம் பார்த்து விட்டோம். அடுத்த 6வது அடையாளமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள்: கைருன் நாசி அன்ஃபஅஹும் லின்னாஸ். மக்களில் சிறந்தவர் யார் என்று சொன்னால், மக்களுக்கு யார் பிரயோஜனம் அளிக்கிறாரோ, மக்களுக்கு யார் பிரயோஜனமாக இருக்கிறாரோ அவர்தான் மக்களிலே சிறந்தவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸ் தபரானியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ பிறருக்கு நாம் செய்யக்கூடிய உபகாரம், பிறருக்கு நாம் செய்யக்கூடிய உதவி, ஒத்தாசை இருக்கிறதே, இதை 6வது தன்மையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த மனிதனுடைய தன்மையாக குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அதாவது பிறர் நலம் நாடுதல். அடுத்தவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது? நம்மளை போன்று சந்தோஷமாக இருக்கிறார்களா, இல்லை துக்கமாக இருக்கிறார்களா, இல்லது ஏதேனும் கஷ்ட நஷ்டங்கள் அவர்களுக்கு இருக்கிறதா என்று பிறரை நாம் பார்த்து அந்த பிறர் நலத்தை நாம் நாடும் பொழுதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஹதீஸிலே நாம் கற்றுக்கொள்வோம். குர்ஆனிலும் கூட அல்லாஹ் சொல்றான்: இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹ்சினீன் அப்படின்னு சொன்னா நல் உபகாரம் செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு, பிறருடைய நலத்தை நாடி அவர்களுக்கு உதவிகள், ஒத்தாசை செய்யக்கூடிய அந்த நல் உள்ளங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்புகிறார்கள். இப்போ இந்த ஆயத்தினுடைய ஆரம்பத்தை நம்ம பார்த்தோம்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான்: வன்பிகு ஃபீ சபீலில்லாஹ். இந்த ஆயத்தினுடைய ஆரம்பம் அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் செலவு செய்யுங்கள். வலா துல்கு பிஐதீக்கும் இலா தஹலுகா. உங்களுடைய கரங்களை நீங்கள் நாசத்தின் பக்கம் போட்டு விடாதீர்கள். வஅஹ்சினு இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன். நீங்கள் உபகாரம் செய்யுங்கள், உபகாரியாக நீங்கள் இருங்கள், பிறர் நடத்தை நீங்கள் பேணுங்கள். இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன். அப்படி உபகாரம் செய்யக்கூடியவர்களை, பிறர் நடத்தை பேணக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புகிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருவசனத்திலே சொல்லி காட்டுவார். இதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களை நாம் பார்க்கும் பொழுது பிறர் நலம் பேணுதலுடைய அந்த முக்கியத்துவத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் இஸ்லாத்திற்கு வரும் பொழுது
யாரெல்லாம் புதிதாக இஸ்லாத்திற்கு வருகின்றார்களோ, இஸ்லாத்திலே இணைகின்றார்களோ, அவர்களிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பைஅத் வாங்கிக் கொள்வார்கள். சத்திய பிரமாணம். சத்திய பிரமாணம் எடுத்துட்டோம்னா அதை நம்ம என்ன செய்யணும், கம்பல்சரியா அதை நம்ம சரி பண்ணி ஆகும், அதை செய்தே ஆகும். புகாரில ஒரு ஹதீஸ் வருது, ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, பாயஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் பைஅத் செய்தோம். அவரிடத்திலே நாங்கள் என்ன உறுதி பிரமாணம் எடுத்தோம். 3 விஷயங்களை சொல்லி காட்டுறாங்க. அலா இகாமிஸ் ஸலா, தொழுகையை நிலை நாட்டுவதின் மீதும், வைஈதாஇஸ் ஸகாத், ஸகாத்தை கொடுப்பதின் மீதும், வன் நுஸ்ஹ லிகுல்லி முஸ்லிமின், ஒவ்வொரு முஸ்லிமுடைய நலனை பேணுவோம் என்று இந்த 3 விஷயங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி இடத்திலே நாங்கள் பைஅத் செய்தோம், ஒரு உறுதி பிரமாணம் நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை சொல்லி காட்டுறாங்க. இந்த ஹதீஸ்ல 3வது வார்த்தை என்ன, ஒவ்வொரு முஸ்லிமுடைய நலனிலும் நம்முடைய பங்கும் இருக்க வேண்டும், அவங்களுடைய நலனிலே நாம் அக்கறை செலுத்த வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. இதே போன்று ஹஜ்ரத் உபைத் இப்னு ஜியாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஅகப் இப்னு யஸார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நலம் விசாரிக்க போறாங்க. அவங்க உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாங்க. உடல்நிலை சரியில்லாமல் இருக்கக்கூடிய மஅகப் இப்னு யஸார் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை இவங்க சந்திக்க போறாங்க. அப்ப மஅகப் இப்னு யஸார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் உபைதுல்லாஹ் இப்னு ஜியாத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஒரு செய்தியை சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு இந்த செய்தியை அறிவிச்சாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு செய்தியை சொல்லி காட்டுறாங்க. அதனுடைய அந்த மரண நேரத்தில் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாங்க. மஅகப் இப்னு யஸார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தோழரான ஹஜ்ரத் உபைதுல்லாஹ் இப்னு ஜியாத் அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் எனக்கு இப்படி சொன்னாங்க அப்படின்னு. என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ், மாமின் அபுதின் இஸ்தரஅ அல்லாஹு ரஅய்யதன் ஃபலம் யஹுஹா பினஸீஹத்தின் இல்லா லம் யஜித் ராயிஹத்தல் ஜன்னah. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அடியானுக்கு குடிமக்களுடைய பொறுப்பை, அதாவது மக்களுடைய பொறுப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு வழங்கி இருந்து அவன் அந்த விஷயத்திலே கவனம் செலுத்தாமல் பொறுப்போக்குத்தனமாக அவன் இருப்பானையானால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை சொர்க்கத்தில் நுழைய வைப்பது மட்டுமல்ல, சொர்க்கத்தினுடைய வாடையை கூட அல்லாஹ் அவரை நுகர வைக்க மாட்டான். அல்லாஹ் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறான், ஒருத்தருக்கு தலைவராக இருக்கிறாரு, இல்லைன்னா மிகப்பெரிய ஒரு பதவியில் இருக்கிறாரு, மக்களுடைய பொறுப்பை அவருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் மக்களை அவர் கவனிக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு நம்முடைய நாடுகளை நாம் பார்த்தோம் அப்படி நேர் மாற்றம், தன்னை மட்டும்தான் பார்த்துவாங்க, மக்களை யாரும் பார்க்கறது இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மக்களிடத்திலே ஒரு பொறுப்பை உங்களுக்கு நான் ஒப்படைத்திருப்பேனேயானால், இந்த மக்கள் உங்களுடைய பொறுப்பு என்று நான் சொல்லியிருப்பேனேயானால் அவர்களுடைய நலனிலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அப்படி செலுத்தவில்லை என்று சொன்னால் சொர்க்கத்தில் நுழையிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதனுடைய வாடையை கூட அவர் பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறர் நலம் பேணுதல், பிறருடைய அந்த கஷ்ட நஷ்டத்திலே நாம் பங்கெடுத்துக் கொள்ளுதல் என்பது இருக்கிறதே, இது சிறந்த மனிதனுடைய அடையாளம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெள்ளத் தெளிவாக சொல்லி காட்டுறாங்க. அதே போல மக்களுக்கு மத்தியில நம்ம சகஜமா பழகும். இவர் தான் எனக்கு வேண்டப்பட்டது, இவர் வேண்டாதவர், அப்புறம் என்ன செய்யக்கூடாது, சாதாரணமா விட்டுறக்கூடாது. அண்ணன் தம்பிகளாக நீங்க பழகுங்கள். குர்ஆன் நல்லா சொல்றாங்க இல்லையா, இன்னமல் முஃமினூன இஹ்வா, மூமின்கள் எல்லாம் சகோதரர்கள். தாய் தகப்பன் வேறையாக இருக்கலாம், ஆனால் மூமினாக இருக்கும் பட்சத்திலே நீங்கள் அனைவருமே சகோதரர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல தெளிவா அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மக்களிடத்துல நன்முறையில நீங்க பழகுங்க. யார் மக்களிடத்திலே நன்முறைகளை பழகுகின்றார்களோ அவருக்குத்தான் தெரியும் இவர் கஷ்டத்தில் இருக்கிறாரா அல்லது நஷ்டத்தில் இருக்கிறாரா அப்படின்னு. மக்களோட யார் பழகவில்லையோ அவர் எந்த மக்களுக்கும் நன்மையை அவர் செய்ய மாட்டார். சில பேருக்கு பார்த்தோம்னு சொன்னா மற்றவங்களோட பழகிறதே பிடிக்காது, எப்போதுமே தனியா இருக்கும், எப்போதுமே தனியாக இருந்து அவர் பழகி இருப்பார், யாரோட பழகவே மாட்டார். இப்படியே சில ஜந்துக்கள் இருக்கு. ஆனா அப்படி இருக்கக்கூடாதுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். சகஜமா பழகுங்க, நன்முறையில் பழகிக் கொள்ளுங்கள். அப்படி பழகினாதான் நீங்கள் அவர்களுக்கு நல்ல விதமாக நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும், அதே நேரத்தில் அவருடைய கஷ்ட நஷ்டத்தில் நீங்கள் பங்கு கொள்ள முடியும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸை சொல்லி காட்டிட்டு கடைசியா சொல்றாங்க, யார் நன்முறைகளை பழகுறாரோ வகைருன் நாஸி அன்ஃபஅஹும் லின்னாஸ், அவர்தான் மக்களுக்கு நலனை தர முடியும்.
நன்மையான காரியத்தை அவருக்கு செய்ய முடியும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி தபரானிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் பிறர் நலம் நாடுதல், பிறருக்கு நாம் நல்ல விஷயங்களை செய்தல், அவருடைய கஷ்டத்தில் ஈடுபடுகிறது அப்படின்னு சொன்னா எப்படி நாம் அவருடைய அதை நாம் கையாளுவோம், அதை எப்படி நம்ம கையாளணும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இந்த ஹதீஸ் நிறைய கிதாபுகள்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நீண்ட ஹதீஸ் இது. ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஒரு மனிதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல வந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, ஐயுன் நாசி அஹக்கு இலல்லாஹ், அல்லாஹ்விற்கு மிக பிடித்தமான மக்கள் யார், மனிதர்கள் யார்? உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஹக்குன் நாசி இலல்லாஹி அன்ஃபஅஹும் லின்னாஸ். அதே வார்த்தை, மக்கள்ல சிறந்தவர் யார்? யார் பிற மக்களுக்கு புரோஜனம் தரக்கூடியவராக இருப்பார். நஃபஅன் சொன்னா புரோஜனம் தரது, புரோஜனம் தரக்கூடியவராக இருப்பாரோ அவர்தான் மக்கள்ல சிறந்தவர். பிறகு அந்த மனிதர் கேட்கிறார், வஹப்புல் அமாலி இலல்லாஹ், அல்லாஹ்விற்கு பிடித்தமான அமல்கள் எது என்று கேட்கும் பொழுது, சுரூருல் ததுகுலுஹு அலா முஸ்லிம், ஒரு முஸ்லிமை சந்திக்கும் பொழுது, ஒரு முஸ்லிமை பார்க்கும் பொழுது சிரித்த முகத்தோடு சந்தோஷமாக யார் பார்ப்பாரோ இது சிறந்த அமல்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ரெண்டு விஷயத்தை வச்சு நாம் பார்க்கும் பொழுது, மக்களுக்கு பிரயோஜனம் தருதல், ஒரு முஸ்லிமை சந்திக்கும் பொழுது புன்முகத்தோடு சிரித்த முகத்தோடு அவரை பார்க்குதல் என்பது இருக்கிறது, இது சிறந்த அமல் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது சிறந்த அமல் என்ன? ஒருவர் மற்றவருக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு உபகாரம், நன்மையை அடைந்து கொள்ளுதல், நன்மையை செய்தல் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 விஷயத்தை சொல்லி காட்டுறாங்க. அதில் முதலாவது தக்ஷிஃபு அன்ஹு குர்பத்தன், ஒரு மனிதர் என்ன செய்யறாரு, பிறர் மனிதருடைய கஷ்ட நஷ்டத்தில் ஈடுபட்டு அவருடைய சிரமத்தை போக்குறார். ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு மனிதர், பொதுவாகவே ஒரு மனிதனுக்கு 4 நிலைமைகள் ஏற்படும். இதில் கஷ்டமா இருக்கிறாருன்னு சொன்னா அவருக்கு 4 நிலைமைகள் ஏற்படும். ஒன்று கவலையா இருப்பார், 2வது எதிர்காலத்தை பற்றி உண்டான பயம் இருக்கும் அவருக்கு, பிற்காலத்தில் நம்ம என்ன ஆகுவோமோ அப்படிங்கிற பயம், 3வது நோயில சிக்கிட்டு இருப்பார், 4வது ஏதேனும் ஒரு விஷயத்தை என்ன செய்வாரு, வசமா மாட்டிக்குவார். ஏதேனும் ஒரு விஷயத்துல, கடன் விஷயத்திலேயோ ஏதேனும் மோசடி செஞ்ச விஷயத்திலேயோ ஏதேனும் ஒரு விஷயம் அந்த ஒன்று இவர் மாட்டிக்குவாரு, இல்லாட்டி யாராச்சும் ஒருத்தர் விட என்னத்தை மாட்டி விடுவோம். இப்படியாக அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலைகள் 4 விதமாக பிரித்து சொல்றாங்க. இப்படி கவலைகள் இருக்கும் பொழுது அவர் என்ன சொல்லணுமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ் அல்லாஹ் ரப்பி லா ஷரீக லஹ். ரொம்ப சுருக்கமான வார்த்தை. இந்த வார்த்தையை சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய உள்ளத்திலிருந்து அந்த கஷ்டத்தை போக்குவது மட்டுமல்ல, அது சம்பந்தப்பட்ட எல்லா விதமான கஷ்டங்களையும் அல்லாஹ் முழுமையாக நீக்கி விடுவான். இந்த வார்த்தையை அவர் சொல்லணும். இந்த வார்த்தை என்ன செய்யணும், அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து சொல்லணும். நாவலவர் இருக்கக்கூடாது, உள்ள தரவோட என்ன செய்யணுமா அந்த வார்த்தையை சொல்லணும். அல்லாஹ் அல்லாஹ் ரப்பி லா ஷரீக லஹ், அல்லாஹ் தான் என்னுடைய ரப்பு, அவனுக்கு இணையே கிடையாது, அவனுக்கு எந்த இணையும் இல்லை, ஈடு இணையும் இல்லை என்பதாக இந்த வார்த்தையை அவர் சொல்லணும். இந்த கஷ்டமான சூழலை சொல்லணும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்துல சொல்றான், வலா தஹினு, நீங்கள் கவலைப்படாதீங்க, வலா தஹ்சனு, நீங்கள் துக்கப்படாதீர்கள், வ அன்துமுல் அவ்லவுன இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் உண்மையான முஃமின்களாக இருந்தால் யாரை கவலைப்படாமல் இருக்கிறார்களோ அவர்தான் மிக உயர்ந்தவர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஆல இம்ரான்ல இந்த வசனத்தை சொல்லி காட்டுறான். கவலை என்பது உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். அந்த கவலை ஏற்படும் பொழுது யாரின் பக்கம் நாம் சாயணும், அல்லாஹ்வின் பக்கம் தான் நம்ம என்ன செய்யணும், சாயணும். அப்படி அல்லாஹ்வின் பக்கம் சாயும் பொழுதுதான் நாம் உயர்ந்த மூமினாக ஆகிறோம் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருவசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறார். அதே போல உள்ளத்துல ஏற்படக்கூடிய அந்த கஷ்டத்தை நீக்குவதற்காக வேண்டி குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் சூரத்துல் ராஜ்ல அல்லாஹ் சொல்றான், அலா பிதிக்ரில்லாஹ் தத்மஇன்னுல் குலூப், உள்ளங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்வதன் மூலமாக என்ன செய்யப்படுது, உள்ளங்கள் நிம்மதி அடைகிறது என்பதாக சொல்றோம். வீட்டிலேயே உட்கார்ந்துருக்கிறோம், வீட்டிலேயே என்ன செய்யறோம், எத்தனையோ பல கஷ்ட நஷ்டங்கள் பல டென்ஷன்கள் இருக்கும். ஆனா பள்ளிவாசலுக்கு உட்கார்ந்துட்டோன்னு வைங்களேன், அந்த பள்ளிவாசல் இருக்கக்கூடிய அந்த அமைதி, இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் நம்முடைய உள்ளத்துல ஒரு விதமான ஒரு அமைதியை ஏற்படுத்தும்.
இதெல்லாம் நம்ம வந்து உட்கார்ந்து பார்த்தா தான் அதை உணர முடியும். நிறைய டென்ஷன் இருக்கும், வியாபாரத்தில் குடும்பத்தில் சண்டை பிரச்சனைகள் நிறைய இருக்கும். ஒரு 10 நிமிஷம் வந்து பள்ளியாசல வந்து உட்கார்ந்துட்டு போங்க, அதில் இருக்கக்கூடிய நிம்மதியே தனி நிம்மதி. அப்போ அல்லாஹ் என்ன சொல்றான், உள்ளத்தில் ஒரு கஷ்டங்கள் இருக்கா என்ன நீ நினைச்சுப்பாரு, என் பள்ளிக்கு வா, வந்து உட்காரு, என்னோட உட்கார்ந்து என்ன நீ நினைவு கூறு, எல்லா கஷ்டத்தையும் நான் போக்குறேங்கிறான் அல்ல. ஆனால் அல்லாட்ட மட்டும் நம்ம என்ன செய்யறது இல்லை, சாயறதே இல்லை. எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் என்ன, கடனுக்கு மேலே கடன், அது கடைசியான விஷயம் வருது. அது வரும்போது நான் சொல்றேன், எவ்வளவு சிரமப்பட்டாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் என்னின் பக்கம் நீ வா, என்னுடைய அடியானே என்னின் பக்கம் நீ வா, உன்னை நான் பார்த்துக்கிறேங்கிறான்ல. அதே போல கஷ்டமாக இருக்கக்கூடிய நேரத்தில் சின்ன ஒரு வார்த்தையை சல்லல்லாஹு கற்றுக் கொடுத்தாங்க. இதே மாதிரி இதுவும் வார்த்தைகள் வந்து லேட்டான வார்த்தைகள் தான். இந்த துஆவை நம்ம என்ன செய்யணும், ஓதும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. புகாரி ஷரீஃபில் 7426வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்ன வரைக்கும் நீங்கள் நம்பர்லாம் சொன்னதே இல்லையா, ஏன் நம்பர்லாம் சொல்றீங்கன்னு கேட்கலாம் நீங்கள். ஏன்னா துவாக்களை சொல்லும் பொழுது சில பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், அந்த ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்லாம் பார்த்தோம்னா ரஜப் மாதத்தில் நீங்கள் இந்த துவா போதுங்க அப்படின்னு என்ன செய்யறது, நிறைய துவாக்களை அவராக எழுதி எந்த ஆதாரம் இல்லாமல் போட்டு விட்டுறது. மக்கள் என்ன செய்யறது, அதை ஓதிக்கிட்டு இருக்காங்க. துவாக்கள் ஓதணும், திக்ருகள் செய்யணும் அப்படின்னு சொன்னா ரசூலுல்லாஹ் எதை கற்றுக் கொடுத்துருக்கிறாங்களோ அதுதான் ஓதணும். இந்த மாதத்துல இந்த துவா ஓதுங்க ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்துருக்கிறாங்க, அந்த துவா தான் நம்ம ஓதணும். அதனால தான் புகாரியில இந்த நம்பர்ல இந்த துவா சொல்லப்பட்டிருக்கு. இந்த துவா நம்ம ஓதணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஷ்டமாக இருக்கக்கூடிய நேரத்துல இந்த துவாவை ஓதுவாங்க. என்ன துவா அது? லா இலாஹ இல்லல்லாஹு அலீமுல் ஹலீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் அஸீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் ஸமாவாதி வ ரப்புல் அர்தி வ ரப்புல் அர்ஷில் கரீம். இன்னொரு தடவை சொல்றாங்க, லா இலாஹ இல்லல்லாஹுல் அலீமுல் ஹலீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் அஸீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் ஸமாவாதி வ ரப்புல் அர்தி வ ரப்புல் அர்ஷில் கரீம் என்ற இந்த துவாவை நம்ம ஓதிக்கிட்டே இருந்தோம்னா உள்ளத்தில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் பறந்து போயிடும். உள்ளத்துல எந்த விதமான சிக்கல் நமக்கு உள்ளத்துல இருக்காது, நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இதை செஞ்சு காட்டியிருக்கிறாங்க. அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருத்தர் துக்கத்தில் இருக்கிறாருன்னு சொன்னா அவருக்கு ஆறுதல் சொல்லணும். துக்கத்தில் இருக்கிறாரு என்ன செய்யணும், அவருக்கு ஆறுதல் சொல்லணும். இப்போ ஒருத்தர் வந்து சொல்லுவதே இல்லை, பள்ளியாச பக்கம் வர்றதே இல்லைன்னு, அவர் வீட்டில் வந்து ஒரு மையத் ஆகிடுச்சு, யாரோ ஒருத்தவங்க மாத் ஆகிட்டாங்க, மையத்துக்கு அவர் போயிருக்கிறாரு. அங்கே போய் உட்காந்துட்டு என்ன சொல்றது, நீ பள்ளியாச பக்கமே நீ வரலையில, அதான் மூத்தா போயிட்டான். மூத்தா பழம் உட்காந்துக்கிட்டு இப்படி சொல்லக்கூடாது. அவனே அது மனைவியோ அல்லது பிள்ளையோ இறந்து போன துக்கத்தில் இருக்க பொழுது அங்க போய் வந்து என்ன சொல்றது, நீ பள்ளியாச பக்கம் தொழுவே வர்றதில்லை, ஜிம்மா கூட நீ வர்றதில்லை, அதனால தான் எல்லாம் என்ன செஞ்சிட்டான், அப்படியே ஊரை வாங்கிட்டான் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது. அங்கே போய் உட்காந்து இப்படி சொல்லக்கூடாது. அவருக்கு ஆறுதலான சில வார்த்தைகள் சொல்லணும். மௌத்து ஹயாத்துகள் எல்லாத்துக்கும் இருக்குதுப்பா, நாளைக்கு நானும் மூத்தா போக போறேன், நீனும் மூத்தா போக போற, எல்லாத்துக்கும் மௌத்து இருக்கத்தான் செய்யும். அந்த மௌத்துக்கு முன்னால என்ன செய்ய, பள்ளிவாசல்களுடைய தொடர்பு வைத்துக் கொண்டு என்ன செய்ய, அல்லாஹ்வை வணங்குவதற்கு உண்டான முயற்சி செய்ய அப்படின்னு செய்ய ஹிக்மத்தான முறையில சொல்லணும். அங்க போய் நின்று அடாவடித்தனமான முயற்சி இருக்கக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் இது போன்ற கஷ்டத்துல இருக்கிறாங்களோ அவங்க நீங்க என்ன செய்யுங்க, நீங்க ஆறுதல் சொல்லுங்க. அப்படி ஆறுதல் சொன்னால் என்ன கூலி கிடைக்கும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. ஹஜ்ரத் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் திருமதியில பதிவு செய்யப்பட்டிருக்கு. 1073வது ஹதீஸா இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. மன் அஸ்ஸ முஸாபன் ஃபலஹு மிஸ்லு அஜ்ரிஹி, யார் சிரமத்திலே சிக்குண்டவருக்கு துன்பத்திலே சிக்குண்டவருக்கு ஆறுதல் கூறுகிறாரோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த துன்பத்திலே சிக்குண்டவருக்கு என்ன கூலியை கொடுப்பானோ அதே கூலியை ஆறுதல் சொன்னவருக்கு அல்லாஹ் கொடுக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. துன்பத்திலே சிக்குண்டவர் தன்னுடைய சொந்த வந்தார் யாரோ வஃபாத் ஆயிட்டாங்க, உட்கார்ந்து இருக்கிறாரு, அவருக்கு என்ன கூலி, அவர் அல்லாஹ்வை திட்டாம கொள்ளாம என்ன செய்யறாரு, அவனே உயிரை கொடுத்தா அவனே எடுத்துக்கிட்டான், பொறுமையா இருக்கிறாரு. அப்ப அந்த பொறுமையாக இருக்கும் பொழுது அல்லாஹ் என்ன கூலியை கொடுப்பானோ அதே கூலியை அவருக்கு அந்த சிக்குண்டவருக்கு ஆறுதல் சொல்லக்கூடியவருக்கு அதே கூலி கிடைக்குதுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே இன்னொரு ஹதீஸை பாருங்க, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸ் அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் மஸ்ஸஅனா மக்ரூபி குர்பத்தம் ஃபி துன்யா,
உலகத்திலே துன்யாவில ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்கிறாரு, அவருக்கு ஒரு என்ன செய்யற ஆறுதல் கூறினால் வஸ்ஸஅஹுல்லாஹு அலைஹி குர்பத்தன் ஃபில் ஆகிரா, அப்படி அவருக்கு ஆறுதல் சொன்னவருக்கு நாளை மறுமையிலே ஏற்படக்கூடிய கஷ்டத்தை அல்லாஹ் நீக்கி விடுகின்றான். துன்யாவுக்கு கஷ்டப்படுறாரு, சிரமத்தில் இருக்கிறாரு, நம்ம ஆறுதல் சொன்னோமா நாளை மறுமையில அல்லாஹ் என்ன செய்வான், நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை முழுமையாக அதை நீக்கி விடுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அதே போல இன்னொரு ஹதீஸை ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இப்ராஹிம் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இது அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. மன் கான லஹு அலா ரஜுலின், ஒரு மனிதர் என்ன செய்றாரு, அவருக்கு ஏதேனும் ஒரு காரியத்தில் ஏதோ ஒரு சிக்கல் அவருக்கு ஏற்பட்டு போச்சு. அப்படி ஏற்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கிட்ட சில ஆறுதல் கூறுகிறார். அப்படி ஆறுதல் சொல்லும் பொழுது அந்த ஆறுதல் சொல்லக்கூடிய வார்த்தைகள் மிகவும் நுணுக்கமான முறையில் இருக்கும். ரொம்ப என்ன செய்யக்கூடாது, ரொம்ப ஹார்டான வார்த்தைகளை சொல்லிடக்கூடாது, அவர் உள்ளத்தை கஷ்டப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக சொல்லிடக்கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப கஷ்ட நஷ்டத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை நீக்குவதற்கு உண்டான வழி என்ன, அவருக்கு நாம் ஆறுதல் சொல்றது. இது முதல் செய்தி. ரெண்டாவது தகுதி அலைஹி தைனன். ரெண்டாவது விஷயம்னா, அவருக்கு ஏதேனும் கடன்கள் இருந்தால் அந்த கடனை நிறைவேற்றுவதற்கு உண்டான எல்லா விதமான வகையும் அவர்களை உதவி செய்கிறது. அல்லது அவர் கடன் வாங்கியிருந்தாரு, அவரால் கடன் கொடுக்க முடியலன்னு சொன்னா அவருக்கு நேரம் கொடுக்குறது, தவணை கொடுக்குறது. இப்ப கொடுக்க முடியலையா, ஒரு 10 நாள்ல கொடுக்குது, 10 நாள்ல முடியல, ஒரு மாசத்துல கொடுக்குது. அப்படி நாம் தவணை கொடுத்தால் அதற்கு கிடைக்கக்கூடிய நன்மையை ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ் இது. மன் கான லஹு அலா ரஜுலி, ஒரு மனிதன் மீது கடன் இருக்கிறது. ஹத்தா எது சொன்னா ஃபமன் அக்கரஹு, அந்த மனிதர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, இன்னொரு மனிதருக்கு கடன் இருக்கக்கூடிய அந்த மனிதருக்கு என்ன செய்யறாரு, கால அவகாசம் கொடுக்கிறார். ஒரு வாரமோ அல்லது 10 நாளோ 15 நாளோ ஒரு மாசமோ என்ன செய்யறாரு, அவகாசம் கொடுக்கிறார். அப்படி அவகாசம் கொடுத்தால் கானலஹு பிகுல்லி யௌமின் சதகத்தன், அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த கால அவகாசம் எந்த அளவுக்கு நீடிச்சுட்டே போகுமோ ஒவ்வொரு நாளும் சதக்கா கொடுத்த நன்மை கால அவகாசம் யார் கொடுத்தாரோ அவருக்கு கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை சொல்லி காட்டுறாங்க. அதே போல சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லக்கூடிய ஹதீஸ், மன் கான ஃபீ ஹாஜதி அஹீஹி, தன்னுடைய சகோதரருக்கு ஏதேனும் ஒரு தேவை ஏற்படுமையானால் கானல்லாஹு ஃபீ ஹாஜதி, அந்த தேவையை ஒருவர் நடத்துகிறாரே, தன்னுடைய சகோதரருடைய தேவையை பூர்த்தி செஞ்சால் தன்னுடைய தேவையை அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸை சொல்லி காட்டுறாங்க. இந்த ஹதீஸ் அபூதாவுதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒருத்தர் கடனாளியாக இருக்கிறாரு, நிறைய கடன் வாங்கிட்டாரு அப்படின்னு சொன்னா அந்த கடனை அடைப்பதற்கு உண்டான வழிவகைகளை வசதியாக இருப்பவர்கள் செய்யணும், அதை நாம் செய்து கொடுப்போம். அந்த கடனை நீக்குவதற்கு உண்டான வழி என்ன என்பதை அவருக்கு நாம் சொல்லிக் கொடுக்கணும். நம்மளிடத்த பணங்காசுகள் சொன்ன அதை கொடுத்து என்ன செய்யணும், அந்த கடனை நிவர்த்தி செய்வதற்கு உண்டான வழிவகைகளை அவருக்கு நாம் என்ன செய்யணும், ஏற்பாடு செஞ்சு கொடுக்கணும். கடன் வாங்குறது அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம சமுதாய மக்களிடத்துல சர்வ சாதாரணமாக போயிடுச்சு. ஆனா கடன் வாங்கவே கூடாதுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அத்தியாவசிய தேவை இருக்கு அப்படின்னு என்ன செய்யணும், கடன் வாங்கணும், கடன் திரும்பி கொடுக்க முடியும் அப்படின்னு இருந்தாங்க. திரும்பி கொடுக்கவே முடியாது அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது. ஏன்னா யாரு கடனாளியாக இருக்கிறாங்களோ அப்படி கடனாளியாக இருந்து வஃபாத்தானவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாதா தொழுகை வைக்கல. ஜனாதா தொழுகை ரசூலுல்லாஹ் தொழ வைக்கல. புகாரி ஷரீஃபில் ஒரு ஹதீஸ் வருது. சலமத் இப்னு அக்வா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சஹாபாக்கள்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்பொழுது ஒரு ஜனாதா கொண்டு வரப்பட்டுச்சு. ஜனாதா கொண்டு வச்ச உடனே ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, இந்த சஹாபியின் மீது ஏதேனும் கடன் இருக்கிறதா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இல்ல, எந்த கடனும் இல்லை. அப்ப ரசூலுல்லாஹ் தொழ வச்சு அடக்கம் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது ஒரு ஜனாதா கொண்டு வரப்பட்டுச்சு. இந்த ஜனாதா இந்த சஹாபியின் மீது கடன் இருக்கா? ஆம் யா ரசூலுல்லாஹ், கடன் இருக்கு. அப்ப உங்களுடைய தோழருக்கு நீங்களே தொழ வைத்துக் கொள்ளுங்க, நான் தொழ வைக்க மாட்டேன்ட்டாங்க. நான் என்ன செய்ய மாட்டேன், தொழ வைக்க மாட்டேன். அவ உடனே ஹஜ்ரத் அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இந்த சஹாபியோடைய கடனுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று சொன்னாங்க. அவர் எவ்வளவு கடன் கொடுக்கணுமோ அந்த கடனுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜனாதா தொழ வச்சாங்க. பிறகு அடக்கம் செய்யப்பட்டது. கடனாளியாக இருந்து வஃபாத்தாயிட்டாங்கன்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கடனாளிகளுக்கு ரசூலுல்லாஹ் தொழ வைக்கல.
இந்த ஹதீஸின் மூலமா நமக்கு என்ன தெரியுது? கடன் வாங்குறோம் அப்படின்னு சொன்னா கொடுக்க முடிஞ்சாதான் அந்த கடனை வாங்கணும். ஒரு வருமானம் வருது 2 நாள்ல கொடுத்துடலாம் அல்லது 1 மாசத்துல கொடுத்துடலாம் அப்படிங்கும்போது என்ன செய்யலாம்? தைரியமா கடன் வாங்கலாம். கடனே கொடுக்க முடியாத சூழ்நிலை அப்படின்னு இருக்கும்போது என்ன செய்யக்கூடாது? கடன் வாங்கக்கூடாது. இன்னொரு ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். என்னன்னு சொன்னா, கடன் வாங்கும் பொழுது காலில் உருவாத குறையா வாங்கிட்டு போவார். ஆனா கடனை திரும்பி கொடுத்தவர் கேட்கிறார் பார்த்தீங்கன்னா, அவர் லோலோன்னு அலைவார். வீட்டுக்கும் அவர் வீட்டுக்கும் இவர் வீட்டுக்கும் இவர் வீடு, எங்க வீட்டுக்கு போனா எங்க இருக்காரு? கடையில இருக்காரு. கடைக்கு போனா எங்க இருக்காரு? வெளியூர் போயிருக்காரு. இப்படியா என்ன செய்யறது? கடன் கொடுத்தவர் அலைய விடுறது. சரி, அப்ப நம்ம என்ன செய்யறது? கடன் கேட்டு வர்றாங்க, அப்பொழுதுக்கு இப்ப முகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமா இருக்கும். கடன் வாங்கிட்டாருன்னு வைங்க, வாங்கின உடனே முகம் அப்படியே பளிச்சுனாயிங்க. முகம் எப்படி ஆயிடும்? எடிட் லைட்டு மாதிரி அப்படியே பளிச்சுனாயிங்க. கடன் வாங்குற வரைக்கும் முகம் துணிங்கி போயிருக்கும். கடன் வாங்கின உடனே முகம் பளிச்சுனாயிங்க. சரி, இப்ப கொடுத்த கடனை திருப்பி எப்படி வாங்குறது? அதுக்கு என்ன செய்யுது? ஷரியத்து ஒரு அழகான வழியை காட்டுது. ஒரு நீண்ட ஆயத்து, பெரிய ஆயத்து சூரத்துல் பக்ராவில் இருக்கு. அதுல கடன் சம்பந்தமாகவே எல்லாம் என்ன செய்யலாம்? அந்த ஆயத்துல நீண்ட வசனத்துல எல்லாம் சொல்றோம். ஒருத்தர் உங்களுக்கு கடன் கொடுக்குறாரா, ஏதோ 1000 2000 என்ன செய்யலாம்? அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமா 500 அப்படின்னு வாங்கிடலாம். 10,000 20,000 லட்சக்கணக்கில் என்ன செய்யறாங்க? கடன் கொடுக்குறாரு, நம்பி கொடுக்குறாரு, கொடுத்துருவாரு அப்படின்னு. ஆனா கொடுக்கறது இல்லை. அதுக்கு உண்டான வழியை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என்ன செய்யணும் தெரியுமா? 1 லட்ச ரூபா கடன் கொடுக்குறீங்களா, அவர்கிட்ட எழுத்துப்பட எழுதி வாங்கிடணும். எழுத்துப்பட என்ன செய்யணும்? எழுதி வாங்கிடணும். எழுதி வாங்கிட்டு என்ன செய்யறது அப்படின்னு கேட்கலாம். எழுதி மட்டும் வாங்குறது இல்லை. அவன் வீட்டுல ஏதேனும் அந்த 1 லட்ச ரூபா பெருமானம் உள்ள பொருள் இருக்கான்னு பார்க்கணும். 1 லட்ச ரூபா, 1 லட்ச ரூபா கூட வேணாம், 10,000 வச்சுக்குவோம். அந்த 10,000 ரூபாய்க்கு உண்டான பொருள் இருக்கான்னு பார்க்கணும். உதாரணமாக என்ன இருக்கு? ஃப்ரிட்ஜ் இருக்குது, அந்த எல்இடி டிவி வச்சு, நல்லா பெரிய டிவி வச்சிருக்கிறாரு. அதை எடுத்து விற்றோம்னா 10,000 ரூபாய் சேரணும் வைங்களேன். புதுசாக வாங்கும் போது தான் விலை அதிகம். வந்து 2 நாள் நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது விலை குறைச்சி போயிடும். எல்லா எலக்ட்ரானிக் பொருளும் அப்படிதான். அப்ப அந்த பொருள் என்ன செய்யணும்? அந்த பொருளுடைய பெயர் அதில் குறிப்பிட்டு, நான் இத்தனை தேதிக்குள்ளாக இந்த பணத்தை திரும்ப தரவில்லை என்று சொன்னால் இந்த பொருளை விற்று அதற்குண்டான பணத்தை தாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். என்ன செய்யணும்? அதை எழுதி கொடுத்துடணும். இப்படி செய்யக்கூடிய முறைக்கு தான் நம்ம ஷரியத்தில் என்ன ரஹ்னு சொல்லுவாங்க, அடமானம் வைக்குதல். இந்த பொருளை அடமானம் வச்சுக்கிட்டு எனக்கு பணத்தை கொடுத்துடு. 1 மாசம் ஆயிடுச்சு, பணத்தை தரவே இல்லையா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன செய்யலாம்? வீட்டுக்கு போய் டிவி எடுத்துட்டு வந்து விற்று காசை எடுத்துக்கொண்டு ஒரு 20,000 ரூபாய்க்கு போகுதுன்னு வைங்க. 20,000 ரூபாய்க்கு டிவி போகுதுன்னா உங்களுக்கு வேண்டியது எவ்வளவு? வர வேண்டியது எவ்வளவு? 10,000 ரூபாய் எடுத்துக்கிட்டு நீங்க 10,000 கையில கொடுத்துட்டு வந்துகிட்டே இருக்க வேண்டியதான். இது மார்க்கம் சொல்லுது. இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க பணம் கிடைக்கும். இல்ல நான் நம்பி கொடுத்தேன், என் நண்பன், என் மச்சான், என் மாமா, பணம் கிடைக்காது. நீங்க மூத்தாப்புற வரைக்கும் பணம் கிடைக்காது. மார்க்கம் சொல்லுது எழுதி வாங்கிங்க. கடனா எழுதி எழுத்துப்பூர்வமாக எதுவுமே இருக்கணும். வெறும் வாய் வழியாக சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகாது? பணம் திரும்பி கிடைக்காது. இது மார்க்கம் நமக்கு சொல்லி தருது. பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ் நமக்கு சொல்றாங்க. இது போல் நிறைய ஹதீஸ்கள் நாம் அதிகமாக நாம் பார்க்க முடிகிறது. ஒருத்தருக்கு என்ன செய்யுது? கடன் இருக்குதுன்னு சொன்னா அந்த கடனோடு அவர் மூத்தாயிட்டாருன்னா அவருடைய கடன் வானத்துக்கு பூமிக்கு மத்தியில் அதை தொங்கிக் கொண்டிருக்கும். அது அல்லாட்ட போவார். அது எப்ப அந்த கடன் நிறைவேற்றப்படுதோ அப்பதான் அவருடைய ரூஹ் என்ன செய்யுமா? அல்லாட்டையே போகுமா. நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, திருமீதியிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு கடன் வாங்கினாரு, கடனை திருப்பி கொடுக்கல, மூத்தா போயிட்டாரு. அவருடைய ரூஹ் எங்க இருக்கும்? வானத்துக்கு பூமி மத்தியில் தொங்கிக்கிட்டு இருக்கும். அல்லாட்ட என்ன செய்ய? அந்த ரூஹ் போய் சேராது. எப்ப கடன் கட்டப்படுதோ, கடனை நிறைவேற்றப்படுதோ என்ன செய்யப்படும்? அவருடைய கடன், அவருடைய ரூஹ் அல்லாட்ட போய் சேர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே போல 3வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினாங்க. 3வது விஷயம் என்னன்னு சொன்னா, பசித்தவருக்காக என்ன செய்யறது? உணவளிக்கிறது. பசித்தவருக்கு என்ன செய்யணும்? நம்மளால இயன்ற அளவு. இன்னைக்கு நிறைய பார்க்குறோம், சென்னை போன்ற பகுதிகள் எல்லாம் என்ன செய்யறாங்க? வாரம் வெள்ளிக்கிழமை, அதே நம்ம காரைக்கால் பெரிய பள்ளியிலையும் அப்படிதான் வாரம் என்ன செய்யறாங்க சொன்னா 50-100 பொட்டணங்கள் என்ன செய்யறாங்க கொண்டு வந்து ஜும்மா முடிஞ்ச உடனே ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்குறாங்க வாரம். அதே போல சென்னையிலேயே நிறைய பகுதிகளில் இதுக்குன்னே ஒரு குழுவை ஏற்படுத்தி அதில் என்ன செய்யறாங்க? பணங்காசுகள் கலெக்ட் பண்ணி உணவுகளை ஆக்கி போடுறாங்க. ஒரு மனிதனுடைய பசியை நம்ம சீக்கிரம் பார்த்தீங்கன்னா இதை விட ஒரு சிறப்பான நம்ம உலகத்தில் எதுவுமே இல்லைங்க. கஷ்டப்படுறான், பசியை வரும் பொழுது ஒரு டீயை ஒரு பிஸ்கட் நம்ம வாங்கி கொடுத்தோம்னு வைங்களேன், இதை விட ஒரு சிறந்த அமல் உலகத்தில் எதுவுமே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட பசிக்குதுன்னு வந்தாங்கன்னு சொன்னா தனக்கு தேவை இருந்தாலும் பிறகு கொடுத்துருவாங்க. இதே போட்டு சஹாபாக்களை உருவாக்குனாங்க.
அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கடுமையான பசி, மக்களிடத்திலே பேசும் பொழுது அவர்களுடைய வயிற்றிலிருந்து அந்த பசியினால் ஏற்படக்கூடிய சத்தம், ஒரு சத்தம் வர தெரியுமா, பசியினால அந்த சத்தத்தை நாங்கள் கேட்டோம்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு பசியில் இருந்தாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். ஆனா ஒரு குடும்பம் பசியில் இருக்கும் பொழுது தனக்கு வைத்திருக்கக்கூடிய அந்த ரொட்டியையும் கறியையும் அந்த குடும்பத்திற்கு கொடுத்தார்கள் என்பதாக வரலாற்றில் நாம் பார்க்க முடிகிறது. இதற்கும் நிறைய சிறப்புகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே சிறந்த மனிதர்களாக நாம் ஆக வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய உணவு, இவை அனைத்தும் பிறருக்கு புரோஜனம் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறந்த மனிதர்களுடைய இந்த 6 தன்மைகளையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கொண்டு வந்து சிறந்த மனிதர்களாக ஆகி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய சிறந்த உம்மத்தாக ஆகக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.